ஒரு கொலையை யாருமே நேர்ல பார்க்கலன்னு வைங்க, கோர்ட்டுக்கு வந்த சாட்சிகளும் முழுமையா பொய் சொல்றாங்க. வழக்கமா இந்த மாதிரி ஒரு கேஸ் உடனே தள்ளுபடி ஆயிடும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. எந்த ஆதாரமும் இல்லனா கேஸ் கோர்ட்ல நிக்காதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா உங்க சட்டப்பையில இருக்கிற செல்போன் உங்களுக்கு எதிராவே எப்படி ஒரு உறுதியான சாட்சியா மாறும்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் சோகமான ஒரு வழக்கு. கரெக்ட். 2003ல பெங்களூர்ல நடந்த ஒரு கொடூரமான உண்மை சம்பவம் தான் இது. சுபானு ஒரு இளம் சட்டக்கல்லூரி மாணவி தங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு கட்டாய கல்யாணத்திலிருந்து தப்பிக்க எடுத்த ஒரு அவசர முடிவு எப்படி ஒரு கொலையில முடிஞ்சுதுங்கிறது தான் இந்த கதை. அதாவது இது வெறும் ஒரு சாதாரண கிரைம் ஸ்டோரி கிடையாது. மனித மனதோட அந்த உளவியல் அழுத்தங்களுக்கும் டிஜிட்டல் தடயங்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம்னு சொல்லலாம். ஆமா, இந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டியே அதானே. நேர்ல பார்த்த சாட்சியிட எல்லாரையுமே நம்பகத்தன்மை இல்லைன்னு கோர்ட் முழுமையா நிராகரிச்சிடுச்சு. நேர்ல பார்த்த சாட்சிகளே இல்லைங்கிறப்போ முழு வழக்கையும் சூழ்நிலை சாட்சியங்கள், அதாவது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டுமே வச்சு கோர்ட் அணுக வேண்டிய ஒரு கட்டாயம். ஒரு நிமிஷம். அப்போ நேரடி சாட்சிகளே இல்லாதப்போ வெறும் சூழ்நிலைகளை மட்டும் வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை நிரூபிச்சாங்க? அங்கதான் கோர்ட் ஒரு கடுமையான 5 படி சோதனை, அதாவது ஒரு 5 பார்ட் டெஸ்ட பயன்படுத்தினாங்க. சூழ்நிலை சாட்சிங்கிறது ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி. ஓ, அந்த பசிலோட ஒவ்வொரு பீஸும் கச்சிதமா பொருந்தணும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு தடையும் அடுத்ததோட எந்த ஓட்டையும் இல்லாம இணையணும். அந்த சங்கிலி முடியும் போது அது குற்றவாளியை மட்டுமே சுட்டி காட்டணும். வேற எந்த மாற்று வழியும் இருக்கக்கூடாது. ஆஹா, அப்ப அந்த செங்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். சரி, இதுல இந்த டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் எப்படி உள்ள வந்துச்சு? இந்திய சாட்சிய சட்டத்தோட பிரிவு 65B பத்தி நம்ம சோர்சஸ்ல நிறைய சொல்லிருக்காங்க. ஆமா, அது கேட்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்கும். பிரிவு 65B அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் ஆதாரங்களை, அதாவது செல்போன் டேட்டா மாதிரி விஷயங்களை கோர்ட்ல எப்படி சப்மிட் பண்ணணுங்கிற ஒரு ரூல். இதுல என்ன சிக்கல்னா, அந்த கம்ப்யூட்டர்ல இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணுன அந்த குறிப்பிட்ட ஐடி நிபுணரை தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஒரு ரூல் இருந்திருக்கு இல்லையா? ஆமா, ஆனா ஒவ்வொரு போன் ரெக்கார்டுக்கும் அந்த ஸ்பெசிபிக் நபரை கூட்டிட்டு வரது எப்படி பிராக்டிக்கலா சாத்தியமாகும்? அது சுத்தமா செட் ஆகாதே. அந்த நபர் ஒருவேளை வேலையை விட்டு போயிருக்கலாம், இல்லனா வெளிநாட்டுக்கு கூட போயிருக்கலாம். மிக சரியா சொன்னீங்க. எங்க தான் சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை தொழில்நுட்பத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா மாத்துனாங்க. அந்த குறிப்பிட்ட ஐடி நிபுணர் தான் வரணும்னு அவசியம் இல்ல. அப்போ வேற யாரு அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கலாம்? டெலிகாம் கம்பெனியோட ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற மேனேஜர் லெவல் அதிகாரி கையெழுத்து போட்டாலே அந்த சான்றிதழ் சட்டப்படி செல்லும்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. வாவ், இது ரொம்ப ஈஸியா இருக்கே. சரி, இப்போ இந்த கதையோட ரொம்ப இருண்ட பகுதிக்கு வருவோம். கொலை நடக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி சுபா தன்னோட காதலனுக்கு 38 SMS அனுப்புறாங்க. ஆமா, ஆனா கொலை நடந்த உடனே அந்த குறுஞ்செய்திகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போன்ல இருந்து மொத்தமா அழிக்கப்படுது. இத வச்சுதான் கோர்ட்டு தடைய அழிச்சத, அதாவது பிரிவு 201யும் சதி பண்ணுனத பிரிவு 120Bயையும் நிரூபிச்சாங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ கண் முன்னாடியே தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் கொலை செய்யப்படுறார்னா அந்த பயத்துல கூட சுபா அந்த மெசேஜ்களை அழிச்சிருக்கலாம்ல? கண்டிப்பா. போலீஸ் தன்னோட பர்சனல் மெசேஜ்களை பாத்துடக்கூடாதுங்கிற பதற்றத்துல செஞ்சிருக்கலாம். மெசேஜ் அழிச்சதை மட்டும் வச்சு எப்படி சதி பண்ணாங்கன்னு கோர்ட் முடிவுக்கு வந்தாங்க. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். பதற்றத்துல அப்படி பண்றது சகஜம்தான். ஆனா அங்கதான் சுபாவோட ஒட்டுமொத்த நடத்தையும் அவங்கள மாட்டி விட்டுச்சு. எப்படி சொல்றீங்க? ஒரு அவசர காலத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல போலீஸையோ இல்ல ஆம்புலன்ஸையோ கூப்பிடுவீங்க. ஆனா சுபா அதை செய்யவே இல்ல. மெசேஜ் அழிக்கிறதுல மட்டுமே குறியா இருந்தாங்க. ஓ, இது ஒரு இயற்கைக்கு மாறான நடத்தைன்னு சொல்றீங்க? ஆமா, இந்த அன்நேச்சுரல் கான்டாக்ட், அப்புறம் உங்க கொலையாளிகளோட தொடர்பில் இருந்த போன் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கிலியை உருவாக்கிடுச்சு. இதுக்கு நடுவுல சாட்சிய சட்டத்தோட பிரிவு 27 உள்ள வருது. பிரிவு 27. ஓ, அந்த கொலை ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயமா? அதேதான். 2 குற்றவாளிகள் போலீஸ்ல கொடுத்த கூட்டான வாக்குமூலத்தின் அடிப்படையில ஒரு கொலை ஆயுதம் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது ஒருத்தர் சும்மா கன்ஃபஸ் பண்றத மட்டும் வச்சு தண்டிக்க முடியாது. ஆனா அவங்க சொன்ன இடத்துல அந்த ஆயுதம் கிடைச்சா அது உண்மையாயிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இதுதான் பிரிவு 27ஓட அடிப்படை. ஆயுதம் கிடைச்சதால அந்த வாக்குமூலம் சட்டப்படி முழுமையா செல்லுபடியாயிடுச்சு. அங்க சங்கிலி முழுமையாயிடுச்சு. டிஜிட்டல் தடயங்கள், அப்புறம் விசித்திரமான நடத்தை, கடைசியா கொலை ஆயுதம், இது எல்லாத்தையும் வச்சு அந்த 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை உறுதியாகிடுச்சு. ஆமா,
எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதுதான் சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த அரசியல் சாசன ட்விஸ்ட் தானே. ஆமா, தண்டனையை உறுதி செஞ்சாலும் அரசியல் சாசனத்தோட உறுப்பு 161, அதாவது மாநில ஆளுநரோட மன்னிப்பு அதிகாரத்தை கோர்ட் சுட்டி காட்டுறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கட்டாய கல்யாணத்துல சுபா சந்திச்ச அந்த உளவியல் அழுத்தத்தை கோர்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. சட்டம்ங்கிறது வெறும் கருப்பு வெள்ள விதிகள் மட்டும் கிடையாது. கடுமையான தண்டனைகளுக்கு அப்பால் ஒரு மனிதாபிமானத்தோடு கூடிய திருத்தம் தேவைன்னு கோர்ட் நினைச்சாங்க. அதாவது ஒரு கம்பேஷனேட் கரெக்ஷன். அதனால அவங்களுக்கு ஆளுநர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ரொம்ப சரி. இதனாலதான் இந்த வழக்கு சட்ட வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. இதுல இருந்து இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு சில முக்கியமான படிப்பினைகள் இருக்கு. பொதுமக்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க உங்க போன்ல இருந்து டெலீட் பண்ணாலும் டிஜிட்டல் உலகத்துல டெலீட்னு ஒண்ணு கிடையாது. தடயங்கள் நிரந்தரமானது. அதே மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல நீங்க விசித்திரமா நடந்துகிட்டீங்கன்னா அது உங்க மேல இருக்கிற சந்தேகத்தை உறுதி செஞ்சிடும். கரெக்ட். அப்புறம் வழக்கறிஞர்களுக்கு என்னன்னா, மின்னணு சாட்சிய விதிகள் இப்போ ரொம்ப பிராக்டிக்கலா மாறிடுச்சு. அதோட அரசியல் சாசனத்தோட கருணை, கடுமையான கிரிமினல் சட்டங்களோட எவ்வளோ அழகா இணைந்து இயங்குதுன்னு இந்த வழக்கு நமக்கு காட்டுது. உண்மைதான். சட்டம் ஒரு நெகிழ்வான கருவிங்கிறத இது உணர்த்துது. ஆரம்பத்துல நாம பேசின அந்த கட்டாய திருமணத்தோட உளவியல் அழுத்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 21 வருஷம் கழிச்சு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. என்ன கேள்வின்னு கேக்குறீங்க? சட்டத்தோட இரும்பு பிடிய விட மனித நேயத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கா? ஒரு கட்டாய கல்யாணத்தோட உளவியல் அழுத்தம் ஒரு கொடூரமான குற்றத்துக்கான தண்டனைய குறைக்க போதுமான காரணமா? இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உங்க டிஜிட்டல் தடயங்கள் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாலும் மனித நேயம் உங்களை விடுவிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஆழமான அலசல்ல சந்திப்போம்.